தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அறிவது என்னவென்றால், இந்த உன்னத பாட்டு என்ற இந்த வசனத்தில் கர்த்தர் கூறுகின்றார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அதாவது ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து இந்த வார்த்தையை கூறுவார்கள், அல்லது ஒரு மனைவி கணவனை பார்த்து இந்த வார்த்தை கூறுவார்கள். இதே போன்றுதான் கர்த்தரும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கூறுகின்றார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று அருமையாக கூறி அழைக்கின்றார். பிரியமானவர்களே, காரணம் நம்முடைய நற்கிரியைகள், நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் அதுதான் முக்கியம். நாம் அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து 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 இப்பொழுது ஒரு 90% பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் நம்புவோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை நேசிக்காமல் இருப்பார்? அவர் இருதயம் எப்படி நம்மில் அன்பா இருக்கும்? யோசித்து பாருங்களே. நமது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம் இருதயத்திற்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். அவர்களை எது கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அது மட்டுமல்ல, அவர்கள் எதிர்பார்த்திராத காரியத்தை அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அவர்களுடைய சந்தோஷத்தை நாம் பார்த்து மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா? இதை போன்றுதான் நம் தேவன், அவர் மனிதன் அல்ல. மனிதன் கூட மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் நம் கர்த்தர், நம் இயேசு, அவர் மாறாதவர். அப்படிப்பட்ட மாறாதவர் நம்மை பார்த்து என் இருதயத்தை கவர்ந்து கொண்டீர்கள் என்று கூறும் பொழுது அவர் எப்படியாலும் நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருப்பார். பிரியமானவர்களை, ஆகவே கவலை விட்டு விடுங்கள், கண்ணீரை துடைத்து விடுங்கள். நம் நிந்தைகள், அவமானத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி நம்மையும் நாம் எதிர்பாராத காரியங்களை கூட செய்து நம்மை அவரை மகிழ்வித்து என்றும் அவருக்கு பிரியமான மகனாக, மகளாக, சந்ததியாக நம்மை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே சந்தோஷமாக இருப்போம். மேலும் 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 பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாக வாழ்வோம், ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக அப்பா, எங்கள் இருதயத்தை, அதாவது இருதயத்தை நாங்கள் கவர்ந்து கொண்டோம், எங்களுடைய நற்காரியங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தினால் கவர்ந்து கொண்டோம் என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் என்றும் பரிசுத்தமாக, ஒரு சிறு காரியத்தில் கூட நாங்கள் பரிசுத்தத்திற்கு குலைச்சலாக வாழ மாட்டோம் என்று நாங்கள் உறுதியெடுக்கின்றோம். ஆனால் எங்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள, அதன்படி வாழ நீர்தான் கிருபை செய்ய வேண்டும். ஆவியானவரை எப்பொழுதும் எங்களுக்கு தந்து எங்களை பரிசுத்த வழி நடத்துங்க. அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய சந்ததியாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.